முத்துசெல்வம் நேரமன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய இரவு வணக்கம். அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி இரவு சரியாக 7 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இனிமேல் தொடர்ச்சியாக மழை இருக்கிறது. இப்போது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இடைவெளியே இல்லாமல் தினசரி மதிய மழை வந்துவிட்டாலே மழை பெய்யும் என்கின்ற அமைப்பு இன்னும் வரக்கூடிய தொடர்ச்சியாக இந்த மாதம் முழுவதுமே நீடிக்கிறது. மேலும் வரக்கூடிய நாட்களில் வடகிழக்கு பருவமழைக்கான துவங்கக்கூடிய தேதியும் நான் இந்த வீடியோவில் அறிவிக்க இருக்கிறேன். அதனால இந்த வீடியோ முழுவதும் பாருங்க. நமது முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பார்வையாளராக வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட இன்னைக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு 7 மணிக்கு மேலே தான் நான் அறிக்கை பதிவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் நாளை முதல் ஒரு நேரலையும் ஒரு வீடியோவும் கண்டிப்பாக இருக்கும். இனிமேல் நமது முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் அடுத்த ஒரு 3 to 4 மாதங்களுக்கு ஆக்டிவாக ரொம்ப தீவிரமாக இருப்போம். ஏற்கனவே கடந்த ஆண்டுகள் அதே போன்று இருந்தோம். இந்த ஆண்டுகளையும் அதே போன்று ஆக்டிவாக இருப்போம். தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அக்டோபர் 2ஆம் தேதி 3ஆம் தேதி முதல் தொடங்கிய மழைப்பொழிவு கடந்த 2-3 நாட்களாகவே தமிழ்நாடு மற்றும் புதுவையில் நிறைய இடங்களில் மழை பதிவாகிறது. வரும் மணி நேரங்களில் மத்திய மாவட்டங்களிலும் வட உள் மாவட்ட பகுதிகளிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கொங்கு மண்டலங்களிலும் தென் தமிழகத்திலும் வரும் மணி நேரங்களில் இன்று இரவுல மழை எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைய தினம் தென் மாவட்டங்கள் அதிகமாக மழை பதிவாகும். தென் தமிழகம், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர பகுதிகள், வட மாவட்டங்கள் என 38 மாவட்டங்களுமே தினசரி இனிமே 38 மாவட்டங்களுமே மழைதான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தற்போது பெய்து வரக்கூடிய மழைப்பொழிவு இந்த மாதம் முழுவதுமே நீடிக்கும். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி 16ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டில் தொடங்கும். 15ஆம் தேதி இலங்கை அருகாமையில ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வடகிழக்கு பருவமழையின் முதல் நிகழ்வாக உருவாகி அது தென் தமிழகம் அல்லது குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை நோக்கி 16-17 தேதியில நகர இருக்கிறது. இதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக 38 மாவட்டங்களிலுமே அக்டோபர் 13ஆம் தேதிக்கு மேல அதீத கனமழையும் ரெட் அலர்ட் கொடுக்கக்கூடிய வகையில தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கண்டிப்பாக அமையும். அந்த நிகழ்வின் காரணமாக ஒட்டுமொத்தமாக தற்போது வரை கனமழை ஒரு அரை மணி நேரம் பெய்து வரக்கூடிய இந்த தென் மாவட்டத்துல அக்டோபர் 13ஆம் தேதியிலிருந்து மிக கனமழையாக பெய்யக்கூடிய மழையெல்லாம் தீபாவளியை ஒட்டிய நாட்களில் மிக கனமழையாகவும் சற்று தீவிரமான மழையாகவும் பதிவாகும். அதே நேரத்தில் கன்வெக்ஷன் சொல்லக்கூடிய வடகிழக்கு பருவமழை மிக சிறப்பாக அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கும். நல்ல அமைப்பு இருக்கு. ஆனா இந்த அமைப்பு தற்போதைக்கு அக்டோபர் 15லிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் ஒரு 10 தினங்களுக்கு நல்ல சாதகமான அமைப்பு. தீபாவளியை ஒட்டிய நாட்களிலும் தீபாவளி பண்டிகை முடிந்தும் நல்ல மழை இருக்கிறது. அதற்கு பிறகு நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் நாம் எதிர்பார்க்கப்பட்டது போலவே சற்று குறைவாகவோ அல்லது பருவமழையோட அளவுகள் சராசரியோட குறைவாகவோ வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. கடந்த ஆண்டு போன்ற பெரும் வெள்ளங்களோ இல்ல மற்றவர்கள் சொல்வது போன்ற பெரிய பயங்கரமான அமைப்புகளோ இந்த ஆண்டு அவ்வளவு பெருசா வெள்ள அமைப்புல கிடையாது. புயல் அமைப்புல இருக்கு. காற்று கொண்ட புயல்கள், கஜா மாதிரியான புயல்கள், வர்தா மாதிரியான புயல்கள், தானே மாதிரியான புயல்கள் இந்த ஆண்டு வட மாவட்டங்களை நோக்கியோ அல்லது டெல்டாவை நோக்கியோ தென் தமிழகத்தை நோக்கியோ வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில இப்போது 2-3 நாளா பெய்து வரக்கூடிய மழை நிறைய பேருக்கு திருப்தி கொடுத்துருக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு திருப்தி கொடுக்காம இருக்கலாம். மழை பெய்யுது, மேகம் கூடியிருக்கு, ஆனா மேகம் கலைந்து விடுகிறது. மழை வருமா, இனிமே தமிழ்நாட்டுக்கு நம்ம பகுதியில் அப்படியே ஒதுக்கிட்டே போயிருமா அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இப்ப மழை பெய்யுறது அப்படின்னாலே சந்தோஷம்தான். அந்த மழை எல்லா ஊர்லயும் பெய்யணும். உங்க ஊர்ல மட்டும் தினம் பெய்யக்கூடாதுல்ல, எல்லா ஊர்லயும் பெய்யணும், சுத்தி சுத்தி பெய்யணும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எவ்வளவு பெரிய பகுதி. உதாரணமாக தமிழ்நாட்டில் என்னுடைய பகுதி கோவில்பட்டி. நான் இருக்கக்கூடிய இந்த கோவில்பட்டி சுத்தி சுத்தி மழை பெய்யும். ஆனா கோவில்பட்டியில மழை பெய்யாது. கோவில்பட்டியில மழை பெய்யும் போது சுத்தி சுத்தி பெய்யாது. அப்ப கோவில்பட்டியில பெய்யும் போது சில ஊர்களில் மையமாக வைத்து பெய்யும். விளாத்திகுளத்துல பெய்யும் போது விளாத்திகுளம் பெய்யும். எட்டயபுரத்துல ஒரு நாள் பெய்யும், சில நாள் கயத்தாறுல பெய்யும், சில நாள் கடம்பூர்ல பெய்யும். இப்படிதான் ஒரு இடங்களாக மாறி மாறி பெய்யும். ஆக அங்கே அவர்களுக்கும் மழை வேணும்ல. நீங்க மட்டும் விதைச்சிருக்கீங்க, அவங்களுக்கும் மழை கொடுக்கணும்ல. சுத்தி சுத்தி தானே பெய்யணும். ஒரே இடத்துல பெஞ்சா ஒரே இடத்துல பெய்யும் போது தானே நிறைய பேர் சார் என்ன சார் கிழக்க மட்டும் உருவாகுது, அப்படியே காத்தடிச்சு அப்படி களைச்சிட்டு போயிருதும்பாங்க. அதே மாதிரிதான் நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டமா இருக்கட்டும் அங்கேயே அதே மாதிரிதான், சேலம் மாவட்டமா இருக்கட்டும் அங்கேயே அதே தான், திருச்சி மாவட்டமா இருக்கட்டும் அங்கேயே அதை தான், மதுரை, கோயம்புத்தூர் எல்லா மாவட்டங்களுமே அதே சூழ்நிலை தான். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரையில நேற்றெல்லாம் நல்ல மழை பதிவாக இருக்கும் கடந்த 2 நாளாவே. அதே போன்று புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் இன்று நல்ல மழை ராமநாதபுரத்தில் பெரும்பாலான இடங்கள் பதிவாக இருக்கும். இப்படி தமிழ்நாட்டில் பரவலாக தென் தமிழக மாவட்டங்களும் பெய்யாத பகுதிகளையும் குறிப்பாக சரண், மகாதேவி, தென் தமிழகத்துடைய கிழக்கு கடலோர பகுதி எல்லா இடங்களிலுமே நல்ல மழை பதிவாக இருந்தது. வட உள் மாவட்ட பகுதியில், வட மாவட்ட பகுதியில் ஏற்கனவே நல்ல மழை பதிவாகிட்டு வருது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்லாம் கிட்டத்தட்ட நல்ல மழை பெய்து அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது.
இன்னும் திருப்பூர் மாவட்டத்துல பெரிய அளவுக்கு மழை பெய்யுது, அங்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்படி இந்த 2-3 நாளையே நிறைய இடங்கள்ல நல்ல மழை பதிவாகி விட்டது. பெய்யக்கூடிய இடங்கள்லாம் பலமாக பதிவாயிருக்கிறது. ஒரு கிட்டத்தட்ட 55லிருந்து 70% இடங்கள்ல ஒரு பரவலாக மழை. அதுல ஒரு 45 முதல் 30% இடங்கள்ல ஒரு பரவலான மழை. தமிழ்நாடு முழுவதுமே நம்ம எதிர்பார்க்கப்பட்டது போன்று நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு மழை தொடர்ச்சியாக பதிவாகிட்டு வருது. ஸோ இதே அளவுல இனி வரக்கூடிய மாதம், இந்த மாதம் முழுவதுமே நான் சொன்னதன் அடிப்படையில மழை 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 மட்டுமே. அதுல நீங்க குறைவு என்று எண்ணவே கூடாது. சார் ஒரு நாளைக்கு மேகமா இருக்கு, இன்னொரு நாள் வெயில் அடிக்க, பரவாயில்ல இன்னைக்கு வெயில் அடிக்கிற வெயிலுக்கு நாளைக்கு மழை பெய்ய போகுது, இனி இடைவேளை கிடையாதுன்னு தான் தெளிவா சொல்லியாச்சு. இன்னைக்கு வெயில் அடிக்குதுன்னா நாளைக்கு மழை பெய்யுன்னு அர்த்தம். மதியத்துல வெயில் மேகமே இல்லாம இருக்கு, வெட்ட வெளியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒருவேளை காலையில அந்த மாதிரி வெயில் இருக்குன்னா மதியம் மழை பெஞ்சிடும். அதிகமான வெயில் இருந்தாலே தெரிஞ்சிடும். உங்க பதில இன்னைக்கு மதியம் அதிகமா வெயில் இருக்காலே கண்டிப்பா மாலையில மழை பெய்யும். நம்மளுக்கு இந்த வெயில் அடித்தால் தான் மழை அப்படின்ற நிலை எப்போ மாறும் அப்படின்னா, வருகின்ற அக்டோபர் 13ஆம் தேதியில உருவாகுது பாருங்க, குமரிக்கடல் அருகாமையில், இலங்கை அருகாமையில் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் அந்த வெயிலே இல்லைனாலும் கூட, ஹைக்ளவுடாக இருந்தாலும் கூட கடலிலிருந்து மேகத்தை கொண்டு வரும். இப்போது பெய்வதெல்லாம் நம்ம பகுதியில உருவாகி நம்ம பகுதியில பெய்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். மேகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பகுதியிலே உருவாகும், நம்ம பகுதியிலே பெய்யும், நம்ம பகுதியிலே செயல் இழந்துரும். அல்லது நம்ம ஊரை விட்டு இருக்கக்கூடிய ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டருக்கு நகர்ந்து அங்க வரைக்கும் மழை கொடுத்து அப்படியே அங்க செயல் இழந்துரும். ஆனா இனி வரக்கூடிய மழை மேகங்கள் அக்டோபர் 8, 9, 10க்கு மேலே கிளைமேட் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிரும். நல்ல அமைப்புகள் காணப்படுது. எல்லா இடங்களிலுமே மழையை ரசிக்கக்கூடியவர்களுக்கும், மழை காலத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு, அந்த இயற்கையுடன் கலந்த ஒரு அமைப்புடன் வாழ தெரிந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலம் ஏற்ற காலகட்டம். அவர்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். மழையை என்ன சார், மேகம், மழை, இதை விட்ட வேற சந்தோஷம் வேற எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. என் வாழ்க்கையில இதுதான் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா நாட்களிலுமே பெரும்பாலான இடங்கள்ல தமிழ்நாட்டில் அநேக 38 மாவட்டங்களிலும், அதுல உங்கள் மாவட்டங்களிலும் மாலை இரவு வந்து விட்டாலே மழை என்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. நிறைய பேர் விதைப்பு பணி செஞ்சிருக்கீங்க. விதைத்தவர்களுக்கு நல்ல மழை இருக்கிறது. இனி விதைக்க போறவங்களுக்கு நல்ல மழை இருக்குது. தென்கடலோர மாவட்டங்களில் விதைப்பு பணிகளை தொடங்குங்கள். அக்டோபர் 6, 7, 8க்கு பிறகு தென்கடலோர மாவட்டங்கள், தென்கடலோரம்னா தூத்துக்குடி தெற்கு, தூத்துக்குடி மாநகர் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், கயத்தருக்கு தெற்கு, திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், இந்த மானாவாரி விவசாயம் மற்றும் விவசாயிகளுக்கான சிறப்பு வானிலை அறிக்கை ஒரு நேரல் அறிக்கையா வரக்கூடிய நாட்களை நான் பதிவு பண்றேன். ஸோ எல்லா மாவட்டங்களிலும், தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் நல்ல மழை தான். அக்டோபர் 13ஆம் தேதிக்கு பிறகு உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென் தமிழகம் வழியாக வந்து நகரும் போது நிறைய இடங்கள்ல அதீத கனமழை பதிவாகும். தமிழ்நாடு மற்றும் தமிழக உள் மாவட்ட பகுதிகளிலும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அதீத கனமழை இருக்கும். தென் மாவட்டங்கள் அதீத கனமழை இருக்கும். ஸோ அப்போது பெய்யக்கூடிய மழை ஒரு பருவகால மழை போன்று இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு சுழற்சி ஒட்டுமொத்தமாக இலங்கை அருகாமையில் உருவாகி அது ஒட்டுமொத்த தென் தமிழகம் வழியாகவும் தமிழ்நாடு வழியாக தான் அரபிக்கடலை நோக்கி நகர்ந்து அங்கு வலுவடைய இருக்கிறது. ஆக வலுவடையுதுன்னா சாதாரண வலு கிடையாது. அங்க போய் வலுவாக இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் கிழக்கு திசை காற்று இனிமே வராது. இப்போ வரைக்கும் மேற்கு திசை காற்று அடிக்குது, இனிமேல் கிழக்கு திசை காற்று வரும். எப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் அக்டோபர் மாதத்தில் கிழக்கு திசை காற்று சாதகமாக வந்து விட்டதோ அந்த ஆண்டுகள்ல அக்டோபர் மாதத்துல வெளுத்து வாங்கிரும். நவம்பர்ல அது கணக்கு கிடையாது. நவம்பர் கொஞ்சம் வித்தியாசமான கண்டிஷன்ஸ் இருக்கும். டிசம்பர் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, பருவமழை தாமதமாக தொடங்கிய ஆண்டுகள் எல்லா ஆண்டுகளிலும் நல்ல மழை கிடைத்திருக்கிறது. பருவமழை முன்கூட்டி தொடங்கிய ஆண்டுகளிலும் நல்ல மழை கிடைத்திருக்கிறது. அதனால பருவமழை அக்டோபர் முன்கூட்டி தொடங்கி விட்டு இந்த ஆண்டு அதிகமான மழை பெய்யும் கணக்கு கிடையாது. பருவமழை தாமதமாக தொடங்கிடுச்சு இந்த ஆண்டு நல்ல மழை பெய்யும் கணக்கு கிடையாது. மழையை பொறுத்தவரையில எப்படி வரும்னா, நம்மளுக்கு ரொம்ப சாதகமான அமைப்புகள் அப்படின்னாக்க ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐயோடி, ஸ்ட்ராங் லானினா, ஸ்ட்ராங்கா இருக்கணும். லானினா வந்து ஸ்ட்ராங் லானினா இருந்து நெகட்டிவ் ஐயோடி இருந்தனாலே பிரச்சனை இல்லை. ஸ்ட்ராங் லானினா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஆனாலும் இந்த ஸ்ட்ராங் லானினா, நெகட்டிவ் ஐயோடி எல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஒன்லி பாசிட்டிவ் ஐயோடி இல்லை நியூட்ரல், இந்த மாதிரியான ஆண்டுகள் இதுதான் நம்மளுக்கு பெரிய அளவுக்கு ஒரு அமைப்புகளை சாதகமாக கொடுக்கும். கடல் சார்ந்த அமைப்புகள்ல எஸ்எஸ்டி எப்பெல்லாம் வலுவிழக்கிறதோ அப்போதெல்லாம் ஒரு கேரண்டியா சொல்ல முடியாது இந்த ஆண்டு அதிகமான மழை பெய்யும். அது ஒரு விதிவிலக்காக நம்ம பகுதியில் எஸ்எஸ்டி திடீரென உருவாகி வந்தால் அது ஒரு விதிவிலக்கு. குமரிக்கடலை ஒக்கி புயல் 2017 உருவாகும் என்பது யாராலும் கணிக்க முடியல. அது உருவாகி அது 2-3 நாளே பெரும் சேதத்தை கன்னியாகுமரி தெற்கு கேரளா பகுதியில் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் பருவமழை என்னுடைய கணிப்புகளில் புள்ளியியல் அடிப்படையில் மாவட்ட வாரியாக பார்க்கும்போது குறைவாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் மற்றவர்கள் எல்லாமே அதிகமாக சொல்லிட்டு இருக்காங்க.
கடைசியில தெரியும் எது உண்மை, எது அவர்களுடைய கணிப்பு, எது நடந்திருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும். மழை பெய்தால் சந்தோஷம். மழை கிடைக்காம இருக்காது. மழை பெஞ்சுக்கிட்டு தான் சார் இருக்கும். உங்க பகுதிக்கு மழை பெய்யும். மழை பெய்கிற மழை கனமழையாக இருக்காது. மிதமான மழையாக பதிவாகும். லேசான மழையாக பதிவாகும். இதெல்லாம் மிதமான மழை கனமழை டிசம்பர்ல. நவம்பர்லயே அதே மாதிரிதான். அக்டோபர் மாதத்துல தீவிரமாக பதிவாகும். இந்த மாதம்லாம் நல்ல கனமுதல் மிக கனமழையாக பதிவாகும். கடந்த ஆண்டுகள்ல டிசம்பர் மார்கழி மாதம் தான் அதிகமான மழையை பதிவாகிறது. அதுக்கு முந்தைய ஆண்டுகளிலும் மார்கழி மாதத்துல தான் அதிகமான மழை பதிவாகிறது. இந்த ஆண்டு மார்கழி மாதத்துல மழை இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு பெய்யக்கூடிய மழையெல்லாம் கனமழை, ஒரு சற்று கனமழை, மிக கனமழை, ஆனா பெய்து கொண்டே இருக்கும். 2020 அப்படிதான் தொடர்ச்சியா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. ஆனா எங்கேயுமே நீர்நிலைகள் நிரம்பல. ஆனா மழை பெய்யுது, மிதமான மழையா பெய்யுது. ஒரு நாளைக்கு குறைஞ்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒருக்க மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. நீர்நிலைகளுக்கு நீரே வரல. மழை பெய்யும் போது சாதாரண மழையாக பெய்யலாம், லேசான மழையாக பெய்யலாம். வலுத்து பெய்யக்கூடிய மழையில தான் நீர் தேங்காமல் தண்ணி ஆறாக ஓடுகின்ற மழை தான் நம்மளுக்கு நீர்நிலைகளை நிரப்பும். 3 நாள் விடாம சாரல் மழை பெய்தாலும் அந்த 3 நாள் பெய்யக்கூடிய அந்த சாரல் மழை 1 மணி நேரத்தில் பெய்தால் நீர்நிலைகள் நிரம்பும். இப்ப மிதமான மழையா பெஞ்சிக்கிட்டே இருக்குன்னா அது நீர்நிலைகள் நிரப்பாது. அதே மாதிரிதான் இந்த வருஷம் மிதமான மழையா பெஞ்சிக்கிட்டே இருந்தாலும், பருவமழை தீவிரமாக இருந்து கொண்டே இருந்தாலும், நீர்நிலைகள் நிரப்பக்கூடிய அளவிலோ அல்லது சராசரியோட கூட்டக்கூடிய அளவிலோ இந்த ஆண்டு அந்த அளவுக்கு அமைப்புகள் எனக்கு இப்போது வரைக்கும் என்னுடைய கணிப்புகள்ல தெரியலன்றதை நான் குறிப்பிட்டுக்கிறேன். அதுக்காக மாவட்ட வாரியாக பார்க்கும்போது சில மாவட்டங்களை கூடுதலாக தெரிகிறது இந்த ஆண்டு. வட மாவட்டங்கள்ல, டெல்டா மாவட்டங்கள்ல, அந்த மாவட்டங்கள்ல இந்த ஆண்டு குறிப்பிடத்தக்க எந்தெந்த மாவட்டங்கள் என்பது அக்டோபர் 6ஆம் தேதி நான் அறிக்கை கொடுக்குறேன். அதை பாருங்க. ஏற்கனவே ரொம்ப தாமதமா வடகிழக்கு பருவமழை அறிக்கைகள்லாம் கிட்டத்தட்ட நம்ம போன மாதம் 16ஆம் தேதி கொடுக்க வேண்டிய அறிக்கை இப்போது 6ஆம் தேதி ஆக போகிறது. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கிட்ட, 22 நாள் கிட்ட ஆக போகுது. எதனாலும் பொறுமையாக குறிப்பிட்டு உங்களுக்கு ஒரு உண்மையான அறிக்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் பொறுமையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய கணிப்பு வெற்றியடையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் கொஞ்சம் துல்லியமாக ஆய்வு செய்தால் இன்னும் உங்க மாவட்டத்துக்கு எப்படி இருக்கும், உங்க பகுதிக்கு எப்படி இருக்கும், இந்த பகுதியில் தான் புயல் தாக்கம் இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லிவிடலாம். அதற்காகத்தான் தாமதம். ஸோ நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். இன்னைக்கு வரக்கூடிய மணி நேரங்கள்ல வட மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கொங்கு மண்டல பகுதிகள், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை மாவட்டங்கள்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. நாளைய தினம் மீண்டும் தென் மாவட்டங்கள்ல தொடங்கி இப்படியே படிப்படியாக மத்திய மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், எல்லா 38 மாவட்டங்களிலும் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய ஒரு 20 நாட்களுக்கு மழை இருக்கிறது. மழை இனிமே குறைவே கிடையாது. மழை இருந்து கொண்டுதான் இருக்கும். நல்ல மழை தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி விவசாய பணிகள் விவசாயிகள் செய்யலாம். பொதுமக்கள் வெளியே போனீங்கன்னா குடைகள், ரெயின் கோட்ஸை கண்டிப்பா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பொதுமக்கள் கையில அட்லீஸ்ட் ஒரு குடையாவது இருக்கணும் அல்லது ரெயின் கோட்டாவது இருக்கணும். அது உங்க நலனுக்காக. ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.